ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே சாயங்காலம் என் ஹஸ்பண்ட் எப்பயும் சொல்கிற மாதிரி எங்கள் அம்மாச்சி அம்மியில் சட்னி அரைச்சி வைப்பாங்க. அந்த மாதிரி எனக்காவது சட்னி வச்சிருக்கியா அப்படின்னு. அது மாதிரி இன்றைக்கி அரைச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்காக இருக்க அந்த 3 இன்க்ரீடியன்ட் சட்னியை வந்து நேற்றுக்கு சீசன் பண்ண அந்த அம்மிக்கல்ல வந்து அரைச்சேன். எங்கே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. சரி ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்க்ரீடியண்ட்டை போட்டு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சா அந்த காஞ்ச மிளகா அரைகிறதுக்கே அரை மணி நேரம் ஆச்சு. ஐயோ என்னடா இது, இதை எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு கைக்கெலாம் கொஞ்சம் வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு சரி அரைப்போம், இன்றைக்கி வாயை வேற விட்டுட்டோம், கண்டிப்பாக அரைச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அரைச்சிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்து வெங்காயம் தக்காளியும் போட்டு அரைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு அரைச்சேன். ஆனாலும் முடியவே இல்லை, அரை மணி நேரம் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் வேற மோட்டிவேட் பண்ணுறேன்ற பேரில் இன்னொரு 5 நிமிஷம் அரைச்சா வந்துடும், பரவாயில்ல அரை நான் அரைக்கிறேன் அப்படி எப்படின்னு வேணவே வேணாம் தெய்வமே மிக்சிலே போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டு அரைச்சாச்சு. எனக்கும் இந்த வேலை சரிப்பட்டு வராதுன்னு இருந்த இடத்துலயே ஓரமாக எடுத்து வச்சுட்டு என் பையனுக்கு வந்து பம்கின் தோசை செஞ்சுட்டு அப்படியே நாங்களும் டின்னர் முடிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணிக்கேன் கேஸ்ட் அயன்லாம் சீசனிங் பண்ணுறதை பற்றி. டைம் இருக்கும்போது விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள்.